ஹாய் வெல்கம் டு மை சேனல் இங்கிலீஷ் பேச ரெடியா. ஸோ நம்ம சேனலில் நம்ம எப்படி ஆங்கிலம் ஈஸியாக பேசலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம டெய்லி லைஃப்பில் எப்படி ஆங்கிலம் ஈஸியாக கற்றுக்கலாம், எப்படி பேசலாம் அப்படிங்கிறத பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, அது இல்லாமல் ஆங்கிலம் உங்களுக்கு கற்றுக்க ஆசையாக இருக்குது, விருப்பமாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வழக்கம் போல நான் பிறகு பேசுறேன். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? நான் பிறகு பேசுறேன். I will talk later. I will talk later. Later அப்படின்னா பிறகு. சோ நான் பிறகு பேசுறேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? I will talk later. இப்படிதான் சொல்லணும். சரியா? புரியுதா? அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் வாங்க. நீ எங்க இருக்க? நீ எங்க இருக்க? இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? நீ எங்க இருக்க? Where are you? Where are you? Where அப்படின்னா எங்க. சோ நீ எங்க இருக்க அப்படின்னா எப்படி சொல்லலாம்? Where are you? இப்படிதான் சொல்லணும். நான் இப்போ பிஸியா இருக்கேன். நான் இப்போ பிஸியா இருக்கேன். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? நான் இப்போ பிஸியா இருக்கேன். I am busy now. I am busy now. Now அப்படின்னா இப்போ. சோ I am busy now இப்படிதான் சொல்லணும். கொஞ்சம் காத்திரு. கொஞ்சம் காத்திரு. இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? கொஞ்சம் வெயிட் பண்ணு. Wait for a while. Wait for a while. While அப்படின்னா கொஞ்ச நேரம். சோ wait for a while இப்படிதான் சொல்லணும். அது நல்ல ஐடியா. அது நல்ல ஐடியா. இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? அது நல்ல ஐடியா. That is a good idea. That is a good idea. Good அப்படின்னா நல்ல. சோ that is a good idea இப்படிதான் சொல்லணும். நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? நான் ட்ரை பண்றேன். I will try. I will try. Try அப்படின்னா முயற்சி. சோ I will try இப்படிதான் சொல்லணும். எனக்கு புரியல. எனக்கு புரியல. இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? எனக்கு புரியல. I don't understand. I don't understand. Understand அப்படின்னா புரிதல். சோ I don't understand இப்படிதான் சொல்லணும். மீண்டும் சொல்லு. மீண்டும் சொல்லு. இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? மீண்டும் சொல்லு. Say it again. Say it again. Again அப்படின்னா மீண்டும். சோ say it again இப்படிதான் சொல்லணும். என்ன நடக்குது? என்ன நடக்குது? இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? என்ன நடக்குது? What is happening? What is happening? Happening அப்படின்னா நடக்குது. சோ what is happening இப்படிதான் சொல்லணும். நான் ரெடி ஆகிட்டேன். நான் ரெடி ஆகிட்டேன். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? நான் ரெடி ஆகிட்டேன். I am ready. I am ready. Ready அப்படின்னா தயார். சோ I am ready இப்படிதான் சொல்லணும். அது ஈஸி தான். அது ஈஸி தான். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? அது ஈஸி தான். It is easy. It is easy. Easy அப்படின்னா எளிது. சோ it is easy இப்படிதான் சொல்லணும். நீ என்ன சொல்ற? நீ என்ன சொல்ற? இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? நீ என்ன சொல்ற? What are you saying? What are you saying? Saying அப்படின்னா சொல்றது. சோ what are you saying இப்படிதான் சொல்லணும். நான் உனக்கு பிறகு கால் பண்றேன். நான் உனக்கு பிறகு கால் பண்றேன். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? நான் உன்னை லேட்டர் கால் பண்றேன். I will call you later. I will call you later. Later அப்படின்னா பிறகு. சோ I will call you later இப்படிதான் சொல்லணும். நாம் இதை செய்யலாம். நாம் இதை செய்யலாம். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? நாம் இதை செய்யலாம். We can do this. We can do this. Can அப்படின்னா முடியும். சோ we can do this இப்படிதான் சொல்லணும். நான் வந்து கொண்டிருக்கேன். நான் வந்து கொண்டிருக்கேன். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? நான் வந்து கொண்டிருக்கேன். I am coming. I am coming. Coming அப்படின்னா நந்து கொண்டு. சோ I am coming இப்படிதான் சொல்லணும். El clima